ஏய், இது ஆரஞ்சு டேஸ்ட்ல இருக்குப்பா. அடேங்க அப்பா, கசாமா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, இது பெரிய உலக அதிசயம். இது ஸ்ட்ராபெரி தானே? ஆதி புத்திசாலி. இது கிரீன் டீ உடைய ருசி. அட என்னப்பா நீங்க எல்லாத்தையும் பொசுக்கு பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. இது ருசியா இருக்குல்ல? என்ன உனக்கு வாய் கொனிச்சு? எனக்கு மென்டல் டேஸ்ட்னால பிடிக்காது. நீ மசு எதுக்காக இப்படி பதறிட்டு இருக்க? ஆஹா, நீ இத தூக்கி போட கூடாது. நீ இத ரோட்ல தூக்கி போட கூடாது. இது நம்ம ஸ்கூல்ல. நீ பேசாம அந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டுரு. இந்த மாதிரி சாக்லேட் குப்பை தொட்டியில போடுறதுனால என்ன ஆகும்னு தெரியுமா? அது சாப்பிடுறதுக்கு ஏகப்பட்ட எறும்புகள் வரும். ஆனா பிரச்சனை அதோட முடியாது. ராத்திரியில அந்த எறும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்ன தேடிதான் வரும் மசா. சாக்லேட் இல்லனா அதுங்க ஒன்னையே சாப்பிட்ரும். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அது வாயில இருந்து ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு உள்ள போயிடும். அது வரைக்கும் என்னால பறிச்சிட்டு இருக்க முடியாதுப்பா. ஏய், ஒரு ஐடியா. மனிதன் நாக்குடைய சிறப்பு என்னங்கிறது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம நாக்குல நிறைய சுவை சுரப்பிகள் இருக்கு. அது மூலமா புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அதை உன் நாக்குல வைக்காதப்பா. அப்படியே வாயில அமைக்க கொஞ்சம் யூட்டன் போட்டு தாவாங்கோட்டா கட்ட வச்சுக்கோ. நல்ல யோசனைப்பா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நீ லெஃப்ட்ல வச்சிருக்க, ரைட் சைடுல வச்சுக்கிட்டா ரொம்ப வசதியா இருக்கும். நிஜமாவா சொல்றேன்? ரைட்ல பார்க் பண்ணிட்டேன். அதை அப்படியே விட்டுட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி வசதியா இருக்காமா சாவ்? முன்னைக்கு இப்ப பரவாயில்லப்பா. ஆனா இந்த பக்கம் ரொம்ப வலிக்குது. ஊர்த்திக்கிட்டு வேற இருக்கு. நீ இத துப்ப கூடாது. நீ இத துப்பிட்டேன்னா நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். வேண்டாம்பா. முழுங்காம இப்படி பல்லுலயே வச்சுக்கோ. அட சூப்பர் ஐடியா சொன்ன. போச்சான்னா சும்மாவா? என்ன இப்ப உனக்கு ஓகே தானே? அச்சச்சோ, அப்படியே இரு மசாவ். அது கீழே விழக்கூடாது.